படத்தை ஃபஸ்ட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த ப்ரெஸ், மீடியா, சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ், ரிவ்யூவர்ஸ், யூடியூப் சேனல் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா நீங்கள் தான் இந்த படத்துக்கான வெற்றியோடைய பிள்ளையார் சுழி போட்டது நீங்கள் தான். அதுக்கப்புறம் தியேட்டர்ஸ்க்கு வந்ததுக்கப்புறம் மக்கள் இந்த படத்துக்கு கொடுத்த அந்த பேரன்பும் பேராதவரும் ரொம்பவே என்ன வார்த்தையால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஏன்னா இந்த வெற்றி எனக்கு ரொம்ப, இந்த படமும் சரி இந்த படத்துடைய வெற்றி எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அது இன்னைக்கு நடந்திருக்கு. அதுக்கு காரணம் வந்து தமிழ் மக்கள், தமிழ் சினிமா ரசிகர்கள். ஏன்னா நான் நிறைய ஊர் தியேட்டர் விசிட் போனோம், சென்னை மட்டும் இல்லை, நிறைய ஊர். ஸோ எல்லா ஊர்லேயும் போய் மக்களோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது அவங்க உட்காந்து இந்த தியேட்டரில் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுறத பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக நாங்கள் ஃபீல் பண்ணோம். ஏன்னா படம் எடுக்கிறதே ஆடியன்ஸ்க்காக தான், அவங்க படத்தை ரசிக்கணுன்றதுக்காக தான். அது மட்டும் இல்லாமல் ஆடியன்ஸ் படம் பார்த்துட்டு கொடுத்த கமெண்ட்ஸ், நிறைய பேர் வந்து இந்த வருஷத்தோடைய ஹிட் லிஸ்ட்டில் இந்த படமும் கண்டிப்பாக இருக்கும், இந்த படமும் இருக்குது, எஸ் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்ஸ் ஆஃப் 2023 அப்படின்னு நிறைய பேர் சொல்லும்போது அதை விட என்ன சந்தோஷம் எங்களுக்கு. ஸோ அந்த மக்கள், தமிழ் மக்கள் ரசிகர்கள், சினிமா ரசிகர்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. இந்த வெற்றியை கொடுத்ததுக்கும் இங்கே நாங்கள் நிற்கிறதுக்கு காரணம் நீங்கள் கொடுத்த அந்த அன்பு மட்டும்தான். அதுக்கப்புறம் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளர் சினீஷ் அவர்களுக்கும், சுதன் அவர்களுக்கும், அப்புறம் முக்கியமாக இந்த படத்தை கொடுத்த ராம், இயக்குனர் ராம் அவருக்கு நான் வந்து கண்டிப்பாக நன்றி சொல்லணும். எனக்கு மட்டும் இல்லை, சினிமாவுக்கும் ரசிகர்களுக்கும் இப்படி ஒரு நல்ல படம் கொடுத்ததுக்கு அவங்க சார்பாகவும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ராம் கண்டிப்பாக நல்ல இயக்குனர்கள் பட்டியலில் ராம் கண்டிப்பாக இருப்பார், வெற்றி இயக்குனர்கள் பட்டியலில் ராம் கண்டிப்பாக இருப்பார். அடுத்தடுத்து பண்ணுற படம்லாம் இன்னும் பெரிய படங்களாக அவருக்கு அமையணும், அவரும் நல்ல படங்கள் எடுப்பார், கரெக்டாக ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகிற மாதிரியான கதைகள் பண்ணுவாருன்னு நான் நம்புகிறேன். என்னுடைய பெஸ்ட் விஷஸ் ராமுக்கு எப்போவுமே இருக்கும். அப்புறம் படத்தில் ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் எம்எஸ் பாஸ்கர் சார், இப்போ கூட எவ்வளோ கலாய்ச்சிட்டு இருந்தாலும் எனக்கு மட்டும்தான் தெரியும், அதெல்லாம் சொல்ல முடியாது இப்போ மைக்கில். ஸோ அவ்வளோ ஸ்வீட்டாக, ஹம்பிளாக, கிரவுண்டடாக, எவ்வளோ பெரிய ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட், ஒரு 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 லெஜெண்டரி ஆக்டர், அவ்வளோ ஸ்பேஸ் கொடுக்கும்போது, அவ்வளோ நம்ம ஏஜுக்குள்ளே இறங்கி வந்து அவ்வளோ ஹாப்பனிங்காக, அவ்வளோ சந்தோஷமாக நம்மளை கூட வச்சுக்கும் போது நமக்கு எந்த விதமான ஒரு 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 தயக்கமோ இல்லை எதுவுமே இருக்காது ஷூட்டிங் ஸ்பாட்டில். அதே மாதிரி இந்துஜா, சினீஷ் அவர்கள் ஆல்ரெடி சொன்னார், இந்த இந்த ரோலை போல்டாக எடுத்து பண்ணதுக்கு ஃபஸ்ட்டு ஹேட்ஸ் ஆஃப். அண்ட் ரமா மேம், பிரார்த்தனா, அப்புறம் நடித்த எல்லா ஆர்டிஸ்ட், அப்புறம் படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், கேமராமேன், மியூசிக் டைரக்டர் சாம்சிஸ் இன்னைக்கு வரல, அப்புறம் ஆர்ட் டைரக்டர், காஸ்டியூம் டிசைனர், கோரியோகிராஃபர், ஸ்டண்ட் கோரியோகிராஃபர், அப்புறம் ப்ரொடக்ஷன் டீம், அப்புறம் சுரேஷ் சந்திரா சார், எப்போவுமே அவருடைய சப்போர்ட் எனக்கு எப்போவுமே இருந்திருக்கு, எப்போவுமே இருக்கும் நான் நம்புகிறேன். D1 டீம், அப்புறம் அந்த என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த வெற்றி வந்து சந்தோஷத்தை தாண்டி ஒரு ஒரு சின்ன பயத்தையும் ஒரு அதிகமான ரெஸ்பான்சிபிலிட்டியும் எங்களாருக்கும் கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும், இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு தெரியும். ஸோ நான் வந்து ஏனோ தானோ அப்படின்ற மாதிரிலாம் நான் படம் பண்ண மாட்டேன். ஏன்னா அடுத்த ஒரு ஒரு படமும் ஒரு ஒரு வாய்ப்பு, மக்கள்கிட்ட போய் சேர்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. ஸோ அதை நான் கண்டிப்பாக வந்து 100% போட்டு நல்ல கதைகள் சூஸ் பண்ணி நல்ல படங்கள் நான் பண்ணுவேன். ஸோ அடுத்து வர படங்களும் அப்படி தான் இருக்கும். மற்றபடி யார் என்னை பற்றி ஏதாவது சொன்னாலோ எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. படங்கள் பேசணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன், கண்டிப்பாக பேசும். இந்த வாய்ப்பை அளித்ததற்கு ரொம்ப நன்றி. அப்புறம் செந்தில் சார், படத்தை நம்பி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம் நாங்கள், எங்களுக்கு படம் பிடிச்சிருக்கு, கண்டிப்பாக அந்த படம் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லி அந்த வச்ச நம்பிக்கை, என் மேலே வச்ச நம்பிக்கை, படத்து மேலே வச்ச நம்பிக்கை, அவருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் இந்த தருணத்தில். அப்புறம் அஃப்கோர்ஸ் திங்க் மியூசிக், வேறு யாராவது விட்டுருந்தேன்னா மன்னிக்கணும். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. மறுபடியும் மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ப்ரெஸ், இன்னைக்கு இங்கே வந்திருக்கிற உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நல்ல படங்கள் என்றைக்குமே மக்கள் கைவிட்டது கிடையாது, நீங்களும் வந்து அதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம்.
நன்றி. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பு மட்டுமே. தேங்க்யூ. பர்டிகுலராக ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த படத்தில் எனக்கு சான்ஸ் கொடுத்ததுக்கு. இது ஒரு பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு. எனக்கு ஃபஸ்ட்டு இந்த இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி இந்த இடத்துல நிற்கிறதுக்கான ஒரு இந்த மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது சினிஷன் தான். ஏன்னா லாக்டவுன் டைமில் வந்து சரி ஒரு இந்த ஐடியா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பேசிக்காக நடந்த சில இன்சிடெண்ட்டை வச்சு சரி இதை இன்ஸ்பயர்டாக நம்ம இந்த கதையை பண்ணலாம் அப்படின்னு பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர்கிட்ட பேசும்போது அவங்க அனுபவங்கள்லாம் சொல்லும்போது ஓகே இது ஒரு படமாக நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சினிஷன்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு ஒரு 3 கதை சொன்னேன் லாக்டவுன் முடிச்சுட்டு. ஸோ அவர் வந்து அதில் இந்த கதை ஒர்க் அவுட் ஆகும், இதை பண்ணு அப்படின்னாரு. அதுக்கப்புறம் வந்து அவரே வந்து ஆஃபீஸில் வந்து ஃபுல்லாக இடம் கொடுத்து ஸ்பேஸில் கொடுத்து நீங்கள் ஃபுல்லாக இது வந்து எவ்வளோ நீ வந்து ஒர்க் பண்ணமோ பண்ணு, நீ எப்போ ரெடின்னு சொல்லி நம்ம அப்போ வந்து இதை ப்ராசஸ் பண்ண ஆரம்பிக்கலாம்னு சொல்லி அவ்வளோ டைம் கொடுத்து அண்ட் அது பயங்கர என் மேலே ஒரு நம்பிக்கை கொடுத்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு. ஸோ எனக்கு வந்து அதுக்காக அவருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்கிறேன். அதுக்கப்புறம் சுதன் சார் வந்து எனக்கு பயங்கர இந்த படத்து மேலே ஒரு ட்ரஸ்ட் வச்சு என் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு எந்த ஒரு சின்ன கேள்வி கூட இது வரைக்கும் சார் கேட்டதில்லை. நல்லா வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட சார் வந்து எனக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்து இன்றைக்கி அந்த படம் வந்து அவர் பார்த்துட்டு அவர் ஹாப்பி அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ சுதன் சார். அப்புறம் ஹரிஷ் கல்யாண் ஃபஸ்ட்டு நான் எனக்கு இந்த கதை சொல்லும்போது ஒரு தயக்கம் இருந்தது. ஏன்னா அவர் இதுக்கு முன்னாடி பண்ண படங்கள் அது வேறு பேட்டர்னில் இருக்குது. ஸோ இந்த கதையை வந்து அவர் எப்படி ரிசீவ் பண்ணிப்பார் அப்படின்னு ஒரு பதட்டம் இருந்தது. பட் அதை தாண்டி வந்து அவர் இந்த கதையை ரிசீவ் பண்ண விதம், அதுக்கப்புறம் அவர் இதில் வந்து அவருடைய ஃபுல் எஃபோர்ட் கொடுத்து சின்ன சின்ன விஷயமா இருக்கட்டும் அதெல்லாம் வந்து கூப்பிட்டு இப்படி நம்ம இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து அவர் டிஸ்கஸ் பண்ணி இதுக்காக அவர் நிறைய டைம் என் கூட ஸ்பெண்ட் பண்ணார் பிஃபோர் ஷூட்டிங்கு ப்ரீ ப்ரொடக்ஷனில். அதுக்கு வந்து அது மட்டும் இல்லாமல் ஒரு புது டைரக்டர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்ணோட்டம் இல்லாமல் பயங்கர சப்போர்ட்டாக ஒரு ஃப்ரெண்ட்லியாக எதுனாலும் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இருக்கோம் அப்படின்னு எனக்கு ஃபுல் எவ்வளோ கம்ஃபர்டபுளாக எவ்வளோ சப்போர்ட் கொடுக்க முடியுமோ அதை கொடுத்து இந்த படத்தை எழுதுனதை அதை மாதிரி நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு பெரிய ஒரு சப்போர்ட் எனக்கு இந்த படத்தில் ஹரிஷ் கல்யாண். தேங்க்யூ ஸோ மச்ண்ணே. அண்ட் எம்எஸ் பாஸ்கர் சார் ஒரு பயங்கர ஒரு லெஜெண்டரி ஆக்டர். ஸ்பாட்டில் கூட வந்து சில நேரம் வந்து சார் ரொம்ப கோபமாகவே இருப்பார். இப்போ ஒரு நாள் வந்து ரொம்ப கோபமாக இருந்தார் சார். யார் போனாலும் வந்து திட்டிகிட்டே இருந்தார். நம்ம ஏடிஸ் போனாலும் சரி ஒரு மாதிரி இருந்தார். சார் நான் வந்து அன்றைக்கி நைட்டு சார் ஏன் சார் ஏதாவது கம்ஃபர்டபுளாக இல்லையா சார், ரொம்ப கோபமாகவே இருக்கீங்களா சார் நேற்றுலேருந்து அப்படின்னேன். இல்லை ராம், அந்த மாதிரி நான் வந்து ஒரு கார் வாங்கியிருக்கேன், அதோ ஒரு கார் வீட்டில் இருக்குது, பொண்ணு இருக்குது, யாரோ ஒரு பையன் வந்து அந்த காரை வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக என் வீட்டுக்கு வரான், அது எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, இதை வந்து நான் நேத்திலேருந்தே இதை மைண்டில் வச்சு ஓட்டிகிட்ருக்கேன், அந்த கோவத்தை நான் நேத்திலேருந்தே மெயின்டைன் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சார் வந்தார். அதெல்லாம் பார்க்கும்போது இதில் வந்து இது நம்ம வந்தோம், அவர் பார்த்தாரு, ஒர்க் போனாங்கன்றதை தாண்டி அவர் முன்னாடியே எவ்வளோ ப்ரிப்பேர்டாக வந்து அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நான் சார்கிட்ட அதுவும் இல்லாமல் இன்னும் நிறைய அவரோட அனுபவங்கள்லாம் சொன்னார். முதல் படத்துலேயே வந்து இவ்வளோ ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு 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 ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ணும்போது எனக்கு வந்து அது பயங்கர இன்னும் வந்து ஒரு பயங்கர இன்ஸ்பயராக இருந்தது எனக்கு. சார் தேங்க்யூ சார், அவர் கொடுத்த சப்போர்ட். சார் ரொம்ப நிறைய டிஸ்டர்ப் பண்ணி படத்தில் நிறைய போட்டு டார்ச்சர் பண்ணோம் ஷூட்டிங்கில். பட் அதெல்லாம் சார் வந்து அது ரொம்ப இதாக எடுத்துகிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சப்போர்ட் பண்ணார். தேங்க்யூ சார். அண்ட் இந்துஜா அவங்க ஃபஸ்ட்டு கதை சொல்லிட்டு, ஏன்னா இந்த ரோல் வந்து அவங்க எடுத்து பண்ணதே ஒரு பெரிய சேலஞ்சிங்கான விஷயம். ஏன்னா படம் ஃபுல்லாக வந்து அவங்க ப்ரெக்னெண்ட்டாக பண்ணோம் அப்படிங்கும்போது, பட் அது வந்து அவங்க அந்த கேரக்டரை விட அந்த படத்தை அவங்க ரிசீவ் பண்ணிட்ட விதம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா இது ஒரு நல்ல படம், இதில் என்னோடய கேரக்டர் இது, பட் அவங்க அந்த கேரக்டர் தாண்டி இருக்கிற மொத்த கேரக்டர்லாம் வந்து அவங்க ரொம்ப மிகையாக பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் வந்து நான் இந்த படத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதுலேருந்து அவங்க என்னென்னலாம் ஒர்க் பண்ணணுமோ, அவங்க சின்ன சின்ன ரெஃபரன்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி பிஹேவியர் இப்படி நடக்கலாமா, இல்லை இப்படி அந்த நேரத்தில் அவங்களோட மூட் ஸ்விங்ஸ்லாம் எப்படி இருக்கும், ஸோ இதெல்லாம் வந்து அவங்க நிறைய வாட்டி டிஸ்கஸ் பண்ணி எப்போது வந்து நாங்கள் அந்த ஸ்கிரிப்ட் ரீடிங் செஷன்லாம் வச்சா கூட அதில் வந்துட்டு பயங்கர சப்போர்ட்டாக இந்த படத்துக்கு வந்து அவங்க ஃபுல் இன்வால்வ்மெண்ட் கொடுத்து ஸ்பாட்லையும் வந்து அவங்க வந்து பயங்கரமாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 2.5 கால் ஷீட்லாம் கூட அவங்கள வச்சு ஷூட் பண்ணோம், மார்னிங் ஸ்டார்ட் பண்ணி அடுத்த நாள் வரைக்கும். ஸோ அது எல்லாமே எந்த ஒரு தயக்கமுமே இல்லாமல் அவங்க வந்து சப்போர்ட் பண்ணாங்க. ரொம்ப தேங்க்யூ. அண்ட் பிரார்த்தனா அவங்க வந்து நிறைய அவங்கள வந்து வெயிட் பண்ண வச்சு அதையும் தாண்டி வந்து அவங்க அந்த படத்தில் வந்து கொஞ்சம் கூட எந்த ஒரு இதுவுமே இல்லாமல்
ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியாக அந்த படத்தில் வந்து அவங்க ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. அண்டு எல்லாமே சிங்கிள் டேக்லேயே பண்ணி முடிச்சிருவாங்க அவங்க. ஸோ வந்து ஒரு 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 சூப்பரான ஆர்டிஸ்ட் அவங்க. தேங்க்யூ பிரார்த்தனா. அண்ட் சுரேஷ் சார், ரமா மேடம் இன்னைக்கு இங்கே வர முடியல. ஸோ அவங்களுக்கும் தேங்க்ஸ். அண்ட் மற்ற நடித்த கலைஞர்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்கிறேன். அண்ட் இந்த படத்துக்கு வந்து ரொம்ப பக்கபலமாக இருந்தது டெக்னீஷியன்ஸு. ஏன்னா இது என்னுடைய ஃபஸ்ட்டு படம். பட் என்னென்னா எனக்கு சுற்றி இருக்கிற டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே பெரிய பெரிய டெக்னீஷியன்ஸாக இருந்தாங்க. ஃபிலோமின் ராஜண்ணனாக இருக்கட்டும், சாம் சிஎஸ் பிரதராக இருக்கட்டும், ஜிஜு சினிமாட்டோகிராஃபர். ஸோ அவங்க எல்லாமே வந்து இது ஒரு முதல் பட டைரக்டர் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நான் எந்த ஒரு சஜஷன் சொன்னால் கூட அதை வந்து அவங்க எடுத்துக்கிற மாதிரியும் அதுக்கு வந்து அவங்க எனக்கு பயங்கர சப்போர்ட்டாக ப்ரீ ப்ரொடக்ஷன்லேருந்தே என் கூட உட்காந்து என்ன பண்ணலாம் எது பண்ணலாம் ஆல்வேஸ் அவைலபிளாக அவங்க வந்து எனக்கு அதுக்கான டைம் அவங்க ஒதுக்கி கொடுத்தாங்க. ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும், ஆர்ட் டைரக்டர் நல்லா இருக்கட்டும், ஸ்டைலிஸ்ட்டு ஷேர் அலி ப்ரோ, இன்னும் எல்லாருமே வந்து அவங்க எல்லாருக்குமே நான் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம சுரேஷ் சந்திரா சார் இந்த படத்தில் வந்து இவ்வளோ தூரம் எங்கள் கூட வந்து சார் ட்ராவல் பண்ணி இந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்காக அவர் வந்து இதில் ஒர்க் பண்ணது ரொம்ப தேங்க்யூ சார். அண்ட் இன்னும் நிறைய பேருக்கு நன்றி சொல்லணும். பட் ஓவராக எல்லாருக்குமே சொல்கிறேன். செந்தில் சாருக்கு நன்றி. அண்ட் அதுக்கும் மேலே வந்து இது மக்கள் ஏன்னா ஒரு படம் பண்ணிவிட்டு அந்த படத்தை வந்து மக்கள் வந்து தேட்டரில் பார்க்கும்போது அவங்க வந்து அந்த படத்துக்குள்ளே வந்து இன்ட்ராக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. நாங்கள் சில தேட்டர் விசிட்லாம் போகும்போது மக்கள் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்குள்ள. அதை இன்ட்ராக்ட் பண்ணும்போது ஓகே இது முடிஞ்ச அளவுக்கு ஆடியன்ஸுக்கு ரொம்ப கனெக்டட் ஆச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு திருப்தி இருந்தது. அது வந்து அந்த மக்கள் வேர்ட் ஆஃப் மவுத்தில் வந்து அவங்கவுங்க எல்லார்ட்டையுமே சொல்லி, ஸோ அந்த மழை வெள்ளத்தெல்லாம் தாண்டியும் இந்த படத்துக்குள்ளே வந்து ஆடியன்ஸ் உள்ளே வந்தாங்க. ஸோ அவங்க ரிசீவ் பண்ணதுக்கு மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் அதுக்கு சப்போர்ட்டாக இருந்த மீடியா ப்ளஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இந்த படத்தை எல்லாம் சொல்கிற மாதிரி தான் இந்த படத்தை ஆடியன்ஸ் கிட்ட எடுத்துகிட்டு போன ப்ரெஸ் அண்ட் மீடியா அந்த ப்ரெஸ் ஷோக்கு அப்புறம் எங்களுக்கு பெரிய ஒரு ரீச் கிடச்சிது. அதனால தான் ப்ரெஸ்ஸை நம்பி தான் நாங்கள் ஷோவே ஒரு 3 days முன்னாடியே போட்டோம். ஸோ அந்த ப்ரெஸ் அதுக்கு எடுத்த மாதிரி சேர்த்துக்கிட்டாங்க. எங்களுக்கு டே பை டே பயங்கர இன்க்ரீஸ் இருந்தது கலெக்ஷன்லேயும். பட் இந்த வெள்ளம் வந்ததுனால எங்களுக்கு ஒரு பாதிப்பு இருக்கும்னு நினச்சோம். நாங்கள் யோசித்தோம். ஏன்னா எங்களுக்கு ஆல்ரெடி சக்ஸஸ் நாங்கள் ப்ரொடியூசர் தான். ஏன்னா எங்களுக்கு வந்து ஹரீஷ்க்கு ஒரு பெரிய ஆடியன்ஸ் இருக்காங்க. அந்த ஆடியன்ஸ் அதை வச்சு நாங்கள் சேட்டலைட் அண்ட் டிஜிட்டல் ஒரு நல்ல ப்ரைஸ்க்கு விற்று நாங்கள் ப்ராஃபிட் பார்த்துட்டோம். பட் இது எங்ககிட்டேருந்து வாங்கின செந்தில் சாருக்கு யோசிச்சுட்டு இருந்தோம். செகண்ட் வீக் கால் பண்ணாருக்கு. அப்போ சொன்னார் செகண்ட் வீக் பிக்கப் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு இப்போ ஃபோன் பண்ணி இந்த வாரம் இன்னொரு 25 theatres இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதுக்கப்புறமும் நம்மளுக்கு 100 screens ஹோல்ட் ஆகும்னு சொன்னார். சரி, அப்போ கண்டிப்பாக நம்ம ஒரு சக்ஸஸ் மீட் வச்சிடலாம் என்ற மெயினாக செந்தில் சாருக்காக தான் வச்சோம். ஸோ ரொம்ப ஹாப்பி. எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான டீம் இது. அண்ட் எல்லாருக்கும் தேங்க் பண்ணிட்டேன். பட் ஸ்டில் ராம்க்கு தேங்க் பண்ணோம். ஏன்னா அது டேரக்டராக மட்டும் இல்லை, அவன் ரொம்ப லாயல். இத்தனை வருஷமாக என் கூட ஒரு 5-6 வருஷமாக என் கூட இருக்கான். ரொம்ப லாயல். அவன் மட்டும் இல்லை, கூட 2-3 பேர் இருக்காங்க, ரொம்ப லாயலாக இருக்கான். அப்புறம் ஹரீஷ் எப்போவுமே ஒரு ஆர்டிஸ்ட்டு, அதாவது இங்கே மெயின் ஸ்ட்ரீமில் ஹீரோவாக பண்ணுற ஆர்டிஸ்ட் வந்து ரொம்ப ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருப்பாங்க. நான் பயந்துகிட்டே இருந்தேன். நாங்கள் ஒரு ஸ்கிரிப்ட் ரீடிங் செஷன்லாம் வச்சோம். ஒரு வார்த்தை எங்களை ஸ்கிரிப்டில் இதை பண்ண அது பண்ண எதுவுமே சொல்ல, ரொம்ப கம்ஃபர்ட்டாக எங்களை டில் லாஸ்ட் டே இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கார். இந்துவும் கூட ஆஸ் அ டைரக்டர் சொன்ன மாதிரி ப்ரெக்னென்ட் கேரக்டர் யாருமே பண்ண மாட்டாங்க. ஸோ அது பண்ணி போல்டாக பண்ணி அது கேரக்டராக இல்லாமல் அந்த கதைக்காக பண்ணுறதும் இந்துக்கும் நன்றி. அப்புறம் எம்எஸ் பாஸ்கர் சார், அதான் நாங்கள் ரொம்ப டார்ச்சர் பண்ணுவோம். நைட்டு 12 மணிக்கு அனுப்புவோம், திருப்பி பார்த்தா காலைல 6 மணிக்கு இருப்பார் எங்களுக்கு முன்னாடி. செட் அசிஸ்டன்ட்டுக்கெலாம் முன்னாடி அவர் தான் இருப்பார். பட் ஸோ டெடிக்கேட்டட் ஆர்டிஸ்ட். அது மாதிரி எல்லா டெக்னீஷியன், ஆர்ட் டைரக்டர் அப்சர், அப்புறம் எல்லா டெக்னீஷியன். அப்புறம் முக்கியமாக 2 டெக்னீஷியன் நான் சொல்லணும். மிக்ஸ் ராஜகிருஷ்ணன் சார், அவருக்கும் என்னோடய டிசைனர்ஸ் எல்லோ டூத், அவங்க வந்து கேரளாலேருந்து ரொம்ப எங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணி டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே நன்றி. ப்ரெஸ், மீடியா அண்ட் ஆடியன்ஸ் எல்லாருக்கும் இந்த படத்தை ஹிட் ஆக்குனதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் டு சினிஷனா அண்ட் தேங்க்ஸ் டு சுதன் சார். ராம் அண்ட் ஜிஜு அவங்க கூட வந்துட்டு ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ஃப்ரெண்டு வைப்பில் தான் ஆக்சுவலாக நாங்கள் ஒர்க்கே பண்ணோம். ஸோ அந்த விதத்தில் இட் கேம் அவுட் வெரி வெல். ஐம் வெரி ஹாப்பி அபவுட் இட்.
அண்ட் ஹரிஷ் பிரதர், பாஸ்கர் சார் அண்ட் இந்துஜா, பிரார்த்தனா, எவ்ரிபடி வேர் வெரி ஸ்வீட். ஸோ ஷூட் ரொம்ப ஜாலியாக போச்சு. தேங்க்யூ.